தேவனான கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேவன் உங்களோடு பேச போகிறார். என்னோடு பேசின சத்தியத்தை உங்களோடு பேச போகிறேன். இன்னைக்கு அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்த கேள்வி இருக்கிறது, காணிக்கை குறித்த கஷ்டங்கள் இருக்கிறது, பொருளாதார ரீதியில குறித்த பின்மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னு தெரியல. ஏன்னா நீ சத்தியத்தை அறியல, அதனால பிரச்சனை. இன்னைக்கும் தேவ சத்தியத்தை கவனிங்கள். எல்லா ஆசீர்வாதமும் தேவன் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. உன் கையில இருக்கா? நீ கோடிக்கணக்கான மில்லியனா இருக்கலாம், நீ மண்ணான மனுஷன், அவ்வளவுதான். எல்லா ஆசீர்வாதத்தும் கர்த்தர் தான். Every resources from the Lord Almighty, அவ்வளவுதான். எல்லாம் தேவனுடைய. அதை நல்ல கவனிங்க. தன்னை ஊழியக்காரர் மூலமா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கர்த்தர். ஞாபகம் வச்சுங்க. ஊழியக்காரர் மூலமா தான் பகிர்ந்து கொடுக்கிறார். கவர்மெண்ட் தன்னுடைய பிளானை தன்னுடைய ஏஜென்ட் மூலமா, தன்னுடைய ஒர்க்கர் யாரு ஒர்க்கர்? போஸ்ட்மேன். அவன் மூலமா வருதா வேல்யூபிள். ஏன்னா அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னைக்கு தேவனுக்கு கொடுத்தோம் கஷ்டப்படுற மக்கள் ஏன் கஷ்டப்படணும் தெரியுமா? உன் நினைவுல சத்தியம் உனக்கு தெரியல, இதுதான் பிரச்சனை. உன் சத்தியம் புரியல. இந்த நாள்ல இந்த சத்தியத்தை குறித்து விவரத்தை காண போகிறோம். கவனமா கவனிங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நான் கொடுக்கப்பட்ட செய்தி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சைரசம் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரிய ராஜா. நல்லா கவனிங்க. ராஜா ஆசாரியம் கிடையாது, ஆசாரியன் ராஜா கிடையாது. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியன் இருந்தவன், சாலேம் என்கிற இடத்துக்கு ராஜாவா இருந்தவன். எப்படி அது? ஆச்சரியமா இருக்குங்க. ராஜாவா இருக்கணும், ஆசாரியனா இருக்கணும். இவன் ஆசாரியனா இருந்து ராஜாவா இருந்திருக்கான். எப்படி இது என்பதை குறித்து இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். இந்த மெல்கிசேதேக்கு என்கிறவர் திடீர்னு எப்படி வந்தாப்பா? ஆரம்பம் இல்லையா, முடிவும் இல்லையா. இதுதான் இயேசு கிறிஸ்து முன்னாடியாரம். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். யாரு? மெல்கிசேதேக். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நினைத்திருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் தன் குமாரனை ஆசாரியனா நினைச்சாரு. எப்படி? இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். உண்மைதான். அப்படின்னா செழிப்பின் உபதேசம் சொல்ல நினைக்கிறீங்களா? தப்பு அது. தேவனை நேசித்தால் தேவனை ஆசீர்வதிப்பார். நீ செழிப்பை முன்னாடி வச்சேன்னா பேய் இவனை பிடிச்சணும். நீ நிறைய ஊழியக்கார் செழிப்பின் ஆசீர்வாதத்தை பின்பற்றுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? எலியாவின் நாட்களிலே யெகோவாவை சேவிக்கிறாயா பாகாலை சேவிக்கிறாய் என்று சொல்லி எலியா கேட்டபோது பதில் சொல்லல. இந்த பாகால் என்பதற்கு என்ன தெரியுமா? செழிப்பின் தேவதை. பணம், பொருள், வீடு, வாசல், தங்கம், வஸ்திரம், இதுதான் பேய். தேவனை நீ முன்னாடி வைத்தால் உனக்கு இவையெல்லாம் தேவன் தருவார். அது ஆசீர்வாதம். ஆகவே இந்த மெல்கிசேதேக்கு தாயின் தகப்பன் ஆரம்பம் முடிவில்லாத மனுஷன் இல்ல, ஆசாரியன். இப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்தின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டா? உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யாரையாவது ஊழியக்காரர் தேவன் பயன்படுத்தணும். இதெல்லாம் நியமம், நியதி. நீ விளங்காம போனா ஏதாவது ஊழியக்காரர் பாவம் பண்ணு, நீ அழிஞ்சு நிர்மூலமாயிடுவ. அவ்வளவுதான். இன்றைக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுவது மக்கள் பயப்படவில்லை. ஊழியக்காரன் விரோதமாய் பேசுற மக்களுக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? மக்களுக்கு நீதி நியாயம் இல்லை. அதான் நிலைமை. அதான் நீதி நியாயம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன்.
நான் வளர்ந்த ஊழியத்துல அந்த ஊழியக்காரர் வந்து மூத்த ஊழியக்காரர் என் டேனியல் பேர், ஊழியம் செய்தார். ஆந்திராவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சார். ஊழியம் செஞ்ச அநேக மக்கள் தேவன் தொட்டார். தொட்டு ஒரு சிறப்பான மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தா இவங்களை. அது பல சபைகள் கூடியிருக்க இடம். பொதுவா சிஎஸ்ஐ டாமினேட்டட் மீட்டிங். உடனே எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு பேச வந்தவர் பாம்பேந்து வந்திருக்கார், மாடரேட்டர், சீஃப் மாடரேட்டர். எழுந்து பேசணும் சொன்னாரு. எல்லாம் கவனிங்க, இந்த சபையை கெடுக்க குளநறி யாத்திரமா இந்த மனுஷன் தான் கையை காட்டார் எல்லாருக்கும் மத்தியில். ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை அது. ஒரு நொடியில மனசு விசிறுத்துச்சு. மீட்டிங் முடிஞ்சவொடனே சில பேர், ஐயா கவலைப்படாதீங்க, தெரியாம பேசுறாரு. அது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் எனக்காக கவலைப்படல, இப்படி அவர் பேசிட்டாரு, அவருக்காக தான் கவலைப்படுறேன், அவருக்காக தான் கவலைப்படுறேன். நல்லா கவனிங்க, ஆவியான விரோதமா பாவம் இம்மையிலும் அறிவிலும் மன்னிக்கப்படுவதில்லை. எழுப்பல் ஊழியத்தில் 45 வருஷமா நான் தேவனை சேவிச்சு கொண்டிருக்கேன். சில எழும்பி பால் செலம் விழுந்துட்டா, எழுப்பல் விழுந்துட்டுன்னு பேசுவீங்களா? நியாயமா? அது மரியாதையா மனம் திரும்பாட்டி என்ன ஆகும் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் நான் என்னுடைய கர்த்தருக்கு ஜவாப்தாரி, அவ்வளவுதான். பாவம் ஆண்டவரே மன்னினா மன்னிக்க, நீ என்ன பேசுறது, நீ என்ன பேசு. எழுப்புதல் தேவனுடைய தரிசனம் எத்தனை பேர் செய்யாத போது தேவன் செய்ய வைத்தார். இன்னைக்கு நீங்க பரியாசம் பண்ணலாம், கிண்டல் பேசலாம், பேசிட்டு போ, யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், தேவன் நீதிபர், சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. சத்தியம் இல்லாத மக்கள் மேல அபிஷேகம் இருக்கவே இருக்காது. அவர் சொன்னாரு, என்னை பத்தி நான் கவலைப்படல, பேசிட்டாரு, அவரை பத்தி எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. கவனிங்க, அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பெணம் போச்சு, உயிரோடு போற அவர் பெணம் போச்சு. நீ எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஆவியானவர் ரொம்ப பாவம் பண்ணினா சதவிச்சார் கர்த்தர். அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர். தேவனை சுமந்து தேவனை நேசித்து தேவனுக்கு வாழுகிற ஒரு இருதயத்தின் வேதனைப்படுத்தினார். சும்மா விடுவத கர்த்தர் இரக்கமுள்ளவர்தான், மன உருக்கமுள்ளவர்தான். நீ திமிரில் அகந்தையில் அகம்பாவத்தை எழும்பினா ரொம்ப கஷ்டம். ஏன் இதை சொல்றேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ எழுப்பினா உருப்படுவியா? பிடிக்காது, அமைதியா போ, பிரச்சனையே கிடையாது. ஆனால் விரோதமா நினைச்சேன்னா ஒரு காரியத்திலும் கரையேற முடியாது. மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் இறங்கி வந்தார். மெல்கிசதேக் என்றால் என்ன தெரியுமா? நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைட்சஸ்னஸ். இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜா. நீ அநீதி செஞ்சால் மனம் திரும்பு, அவ்வளவுதான். அநீதிக்கு இயேசுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஒரு காலம் சப்போர்ட் பண்ண மாட்டார். நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஊழியம் பண்றேன், நீ அட்டுழியம் பண்ண அட்டுழியத்தை தேவன் ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதே, வாயில மண்ணு விழுந்துரும். என்னை குறித்து அநேகர் பேசுவதை குறித்து நான் சொல்றது கவனிச்சு. நீங்கள் என்னை போர்ந்தால் நான் மாட்டிக்க, நீங்க தப்பிச்சீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ பால் சொல்லுறது நான் பார்த்ததே கிடையாது, அவ்வளவு எனக்கு ஆபத்து, நீ தப்பிச்சுங்க. என்ன அற்பமா நினைச்சு விரோதமா நினைச்சு பேசுறீங்கன்னா நான் தப்பிச்சு, நீ மாட்டிக்குவ. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பாடம். ஆகவே நீ உண்மையான ஊழியத்தை கண்டுபிடிக்காமல் உண்மையான அபிஷேகத்தை விரோதமா பேசினால், நீ வைராக்கியமா, சபை வைராக்கியமா இருக்கலாம், உலக வைராக்கியமா, குலங்கோத்த வைராக்கியமா இருக்கலாம். தேவனுடைய வைராக்கியத்தை விரோதமா பேசினா தேவன் வீசி அடிச்சுடுவார்கள். அந்த பெரிய மீட்டிங்ல பேசின அந்த பெரிய மாடரேட்டர் மெட்ராஸ்ல பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பிணமா தான் போனேன், தவிர உயிரோட போல. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஊழியத்தை நான் பார்த்தவன். ஆகவே இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளுக்கு நான் அசருவதில்லை. என் தேவன் ஜீவனுள்ள தேவனாக கர்த்தர். அல்லேலூயா. இந்த மெல்கிசதேக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஆசாரியனா இருந்தான்.
இந்த ஆசாரியன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா யாரையாவது கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கும். யாரையாவது கொண்டுதான் ஆசீர்வதிப்பார். ஒரு ஒரு தண்ணி குடிக்கணுமா ஒரு பாத்திரம் வேணும்ல? பருப்பை அப்படியே நெருப்பு போட்டு வேக வைப்பீங்களா? ஒரு பாத்திரம் வேணும்ல? அந்த பாத்திரத்தை தேவன் கண்ணம் பண்ற தேவன். ஆனா அந்த பாத்திரம் மண் பாத்திரம் என்று எல்லா ஊழியம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மண் பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தன் மூழ்கிக்கான் மூலமாய் தன் மக்களை கொடுக்கிறார். நான் நிறைய காரியங்களை சொல்லுறேன். எதுக்கு சொல்றேன்னா உங்க புத்தி தெளிவடையுமே சொல்லுகிறேன். நான் கேரளாவில் டிபி ஜோகுங்கிற அவரு கேரளா தினகர்னு சொல்லுவாங்க. அவரோட கூட சேர்ந்து ஊழியம் பண்ணினேன். அவரோட இணைந்திருந்தால் 40 நாடுகளை போயிருப்பேன். நமக்கு எடுப்ப தவிர வழி கிடையாது. அவர் கிராமம் கிராமம் போய் ஊழியம் பண்ணுவார். கிராமம் கிராமம் ஊழியம் பண்ணுவார். ரட்சிக்கணும் உயிர் கொடுத்த பிரசவம் பண்ணுவார். ஒரு கிராமத்துல போய் வீட்டை தங்கி ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்க எப்படி நீங்க சாப்பிட நாங்க சாப்பிடுவோம் ஐயா. சின்ன பிள்ளைய பார்த்தா அந்த சாதத்தை கடிச்ச கஞ்சி தண்ணிய பிள்ளைகள்லாம் குடிக்காங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்லாம். மனசு ரொம்ப ஆண்டவரே கொஞ்சம் அரிசி போட்டு சாப்பாடு செய்ய போட்டு கஞ்சி குடிக்காங்க. கர்த்தாவே ஆசீர்வதியும். அவர் கல்யாணம், ஒரு டாக்டரோட கல்யாணம், பத்திரிகை கொடுக்க போனா அந்த ஏழை குடும்பம் அந்த ஊர்ல இல்லை. நீ எங்க போனாங்க? மத்தாய் எங்க போனார்? அந்த மத்தாயா இங்க இருந்த மத்தாயா, அந்த மத்தாய் பெரிய பணக்காராயிட்டார். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஊரா வச்சிருக்காரு. தெரியாதா? தெரியாது எனக்கு. எப்படி? ரொம்ப பெரிய பெரிய இடங்கள்ல இருக்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு ஊழியக்காரன் மூலமா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு மக்கள் நன்மை கிடைக்கிற வரைக்கும் ஊழியக்காரன் நன்மை கிடைக்காட்டி அட்டுழியம் பண்ணுவது அநியாயம். இன்னைக்கு என்ன சரியில்லை, சோசியல் மீடியாவில் ஊழியர்களை பேச பெருகி போச்சு. அந்த அளவு பாவம் பெருகி போச்சு. உண்மையான சத்திய விரோதமாய் யார் பேசினாலும் வாயை கர்த்தர் கருக்கை பற்களை அடைப்பார். கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக வைராகியமுள்ள தேவனாய் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் தேவனை ஆசீர்வதிக்கணும். இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது. ஆதியாகமம் 14:19 ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்கள் உன் கையில கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஏடி உன் தேவன் வானத்தையும் பூமி படைத்தவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் ஊழியக்கான மூலமா தருகிறார். இப்பொழுதுதான் நல்லா கவனிங்க. என்ன வாஞ்சையெல்லாம் தேவன் தந்த அது எழுப்பல் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கணும். எல்லாத்தையும் தேவனுக்கு வாழ முடியாது. சும்மா கீழே விழுந்து உருண்டு ஹான்னு சொல்லிட்டு எல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டு எழுப்பல் வாழ முடியாது. உன் இதயம் தேவனுக்காய் பற்றி எரிய வேண்டும் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பேச்சும் மூச்சும் தேவனுக்காய் வாழ வேண்டும். அப்பொழுது நீ நன்றா இருப்பான், குடும்பம் நல்லா இருக்கும், மனசம் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீ உலகத்துக்காக ஓடி ஓடி தெரிஞ்சீங்கன்னா மேன்மை கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆபிரகாமை எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அமெரிக்கா ரொம்ப மேன்மையா இருக்குண்ணா, உண்மைதானே? ஏனென்றால் அவர்கள் இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற வார்த்தையை நம்பினார்கள். ஜார்ஜ் வாஷிங்டன்ங்கிற ஒரு மனுஷன் பைபிளை வாசிச்சு முழங்கல் படி ஜோம் பண்ணி யுத்தம் பண்ணி அமெரிக்காவுக்கு விடுதலை கொண்டு வந்த மனுஷன். முதலாவது பிரசிடென்ட் அவர் தான். அவர்கள் தேவன் நம்பினதுனால 500 சில வருஷம் தான் அந்த நாடு கண்டுபிடிச்சது. அந்த நாட்டை கண்டுபிடிக்கும் போது காடுகள், பயங்கர காடுகள், அங்கிருந்தவர் காட்டுவாசி செவிந்தியர்கள் அவங்கள துரத்திட்டு இவங்க போய் பிடிச்சி
ஜெயில இருக்க மக்கள் எல்லாம் கொண்டு போய் இங்கிலாந்து ஜெயில மக்கள் அங்க போட்டு அவங்க ஊழியம் செய்யும்படியா ஊழியர்கள் அனுப்பினார்கள். ஊழியர்கள் போய் அவங்களுக்கு சத்தியத்தை அறிவித்தார்கள். உன் பாவத்தை தேவன் மன்னிப்பார், உன் புத்தியை தேவன் மாற்றுவார், உன் சுவாபம் மாற்றப்படும், நீ விடுதலை அடைவாய் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி அந்த நாடு மேன்மை அடைந்தது. என்ன ஆச்சரியமான கிருபை. நேற்று ஒரு ஆப்பிரிக்கன் ஆராதிக்க முறைமை பார்த்தேன். அப்படியே தன்னை மறந்து தேவன் நோக்கி அருமையா பாடுறாப்புல, அழுதுட்டே ஆண்டவரே ஆண்டவரே. என்ன நன்றி தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாய் வாங்கப்பட்டு விற்கப்பட்டு அடிமையை கடந்த மக்களுக்கு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பிரசிடென்ட் வந்து விடுதலை தந்தார். தந்த பிறகு இப்போ அவங்க அடிமைகளே, அவங்க விடுதலையான மக்கள். இப்போ அந்த உணர்வு, ஐயோ நான் ஆப்பிரிக்கால பேய்கள் மத்தியில் அடிமையா கிடந்தேனே, நான் விற்கப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்தேன், ஆனா இன்னைக்கு என் விடுதலை கொடுத்திருக்க கர்த்தர் என்று தேவன் நினைக்கும்படியா தேவன் கிருபை. அந்த உணர்வு உனக்கு இருந்ததுன்னா இந்தியாவில் பிறந்த மனுஷனே நீ துரோகியா இருக்கவே இருக்க மாட்டார். எத்தனை மிஷனரிகள் ஊழியம் பண்ணார்கள், எத்தனை பேர் தியாகம் பண்ணினார்கள். இன்னைக்கு நீ என்ன பண்ணுகிறாய், என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் என்று மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்க்கை மேன்மடையணுமா, ஜீவியம் மேன்மடையணுமா, நல்ல சத்தியத்தை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் மேம்படுத்துவார். பல விதங்கள்ல இந்த காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த காரியம், ஏன்னா ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நீ ஆசீர்வதி என்று சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல உங்க வீட்டுக்கு போகும்போது முதலாவது வீட்டு ஆசீர்வதியுங்கள், பாத்திரமான் மேல ஆசீர்வாதம் தங்கும். உன் வீட்டுல பணம் இருக்கு, ஆகாரம் இருக்கு, சொத்து இருக்கு, தங்கம் இருக்கு, நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லை. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் வேதனை இல்லாதது, மீது எல்லாத்தையும் வேதனை இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேதனை வேதனை, ஏன் வேதனை? தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னோடு இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தன் ஊழியத்தின் மூலமா ஊழியக்காரருக்கு தேவன் தருகிறார். எழுப்ப தேவ திட்டத்துல நாம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை? ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைய பேர் தலகணம் பிடிச்சு தன்னை தான் கெடுத்துக்கொண்டுதான் மிச்சம். அப்படிலாம் பண்ணாதீங்க. எவ்வளவு மேன்மடைந்தாலும் தாழ்மையில் நினைத்தவனை தேவனை மறக்காதீங்க. உபாகம் 5:15 நான் மறக்க மாட்டேன். நீ எகிப்துல அடிமையா இருந்தா என்ன ஞாபகம் இருக்கா அவனுக்கு? உன் தேவனாய் கற்ற ஓங்கிய பயத்தம் பலத்தை கற்றோம் அது விடுதலை பண்ணிடுவார் என்பது ஞாபகம் இருக்கா? இருந்ததுன்னா ஒவ்வொரு ஓய்வு நாளும் நீ அதை நினைக்க வேண்டும் என்று தேவன் பிரமாணம் வச்சிருக்க. நீ பெரிய பக்திமான் தான். எப்பொழுது நீ பக்திமானா இருந்த? நீ பாவியா இருந்தவர்களா தேவன் ரட்சித்தார். நீ பரதேசியா இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நேசித்தாரு. நான் இருக்கவா சாலவா என்பது போதெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அதான் மறந்துட்டு நான் யார் தெரியுமா, என் பக்தி எவ்வளவு தெரியுமா சொன்னீங்கன்னா கர்த்தர் சிரிக்க மாட்டாரா? கர்த்தர் சிரிப்பாரு இல்ல, பேய் சிரிப்பான். நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்திய நாட்டுல எல்லாமே, உலகத்தில் இல்லாத எல்லாமே இங்க இருக்கு. குளிர் வேணுமா கொடைக்கானல் போங்க, ஊட்டிக்கு போங்க. உஷ்ணம் வேணுமா ராஜஸ்தானுக்கு போங்க. நெல் வேணுமா திருநெல்வேலி வாங்க, அல்வா சாப்பிட. எல்லாமே இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா இன்னும் விருப்படல. ஏதோ தேவனுடைய கிருபைன்னு இருக்கு போய் கஞ்சி குடிச்சு வாழ்றோம். இல்லாட்டி அவ்வளவு பேய்கள், அவ்வளவு அட்டுழியங்கள், அவ்வளவு வஞ்சங்கள், அவ்வளவு கொலைகள், அவ்வளவு லஞ்சங்கள். தேசத்தை மொழி நீதி இல்லையே, நியாயம் இல்லையே. நிறைய ஊழியக்கால் வந்து ஊழியம் பண்ணதுனால இதோ இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு அறிந்திருக்கிறோம். பெரிய கிருபை தான். அவ்வளவுதான். இது வளர வேண்டாமா? மற்றவர்களை பற்றி பிடிக்க வேண்டாமா? நாம் அறிந்த இயேசுவை மற்றவர்கள் அறிய வேண்டாமா? மதம் மாற்றுக்கணுமா? இல்லையே. நாம் கண்டது ஜீவ மார்க்கம். இயேசுக்கு சரித்தை கிழித்து ஏற்படுத்தின ஜீவ மார்க்கம். மனிதனே, நீ சாக போகிறாய், செத்து எங்க போக போகிறாய்? கலியாமூர்த்தி என்கிற ஒருத்தர் வந்து சோசியல் பேசுவார். இதையாவது செஞ்சு செத்து போ. நான் எழுதின குறிப்பு, செத்து எங்க போக?
மனுஷன் சாவ சுமந்த ஒரு இயேசு கிறிஸ்து. அவரை நம்பாம நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவரே நித்திய ஜீவன் தருகிறவர், அவரே வேதனை தீர்த்து உன்னை வாழ வைக்கிறவர். செத்து எங்க வா, எங்க போவ சொல்லு பார்க்கலாம். மனிதனாய் பிறந்த எவனுக்கும் இயேசு அவசியம். கிறிஸ்தவ மதம் இல்லப்பா, அது மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி எவ்வளவு ஊழியம் பண்ணார்கள் மக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நாம என்ன பண்றோம்? அட்டுழியம் பண்றதுதான் பிரச்சனை. சிஎஸ்ஐ, பெந்தகோஸ், ஆசியெல்லாம் பிரிக்காதீங்க. தேவனை சேவிச்ச மக்களால தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளவு இவ்வளவு உண்மையான தேவனை சேவிச்சது. நம்ம தேவனை வைத்து சேவிக்கும், இது வாழ்க்கையா? அது தேவனை சேவிக்க வேண்டாமா? அதுதான் உன்னதமான தேவன் சேவிச்ச நாடு ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அமெரிக்கா அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? தேவனை சேவித்தார்கள். இங்கிலாந்து ஆசீர்வதித்த காரணம் அதுதான். இப்ப அடுத்த பாயிண்ட் வருவோம். ஆதியாகமம் 14:20 பின்பகுதி. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். யாரு? ஆசாரியனாகி மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தானா. ஏனென்றால் அந்த மனுஷன் மூலமா, அந்த ஆசான் மூலமா நான் ஆஸ்வதிக்கப்பட்டேனே. இப்பொழுதும் பிரமாண சொல்ல கவனிச்சுங்க. நிறைய சபைகள்ல பிரச்சனைங்க பணம் தான், பணம் தான். பணத்தை வாங்கு, பணத்தை தின்னு, பணத்துல பிரச்சனை பண்ணு. ஆனா நான் கற்றுக்கொண்ட பிரமாண சொல்ல கவனிச்சுங்க. ஆசீர்வாதம் உன் கையில் இல்லை. நீ பணக்காரனா இருக்கலாம், பணம் வைத்து கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதம் உன் கையில் இல்லை. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நாங்க என்ன செய்யறோம் என்று அறிக்கை பண்றோம். கவனிச்சிங்க. கர்த்தரை அழைத்தது மக்களை ஆசீர்வதிக்கத்தான். வறுமையா, ஒரு சிறுமையா, சாபமா, சாவா, தேவன் ஆசீர்வதிப்பார். மரணத்தை மாற்றி உன்னை உயிர் பிழைக்க வைப்பார். வறுமையை போக்கி உன்னை வாழ வைப்பார். அப்படி தேவன் நம்மை பயன்படுத்தி மக்களை ஆசீர்வதிக்கிறார். முதல் பாயிண்ட். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியத்தை நினைக்கிறார்கள். முடிஞ்சு போச்சா? முடிவுதான். இதுதான் விசுவாசம் வருகிற வழி. மீதெல்லாம் என்னது? அட்டுழியம் தான். ஒரு வேதவசனம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 14வது அதிகாரம் 23 பின்பகுதி. விசுவாசனால வராத யாவும் பாவமே. விசுவாசம் வராத யாவும் பாவமே. எழுப்பு ஊழியத்துல பாவம் வராதபடிக்கு நாம் விசுவாசத்தால் பிழைக்கிறோம். நீங்க தேவனை ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் தேவ ஊழியத்தை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆசீர்வதிக்க உண்மையானால் தேவன் நினைக்காம போனா நீ படைக்கிறது வேற வழியே கிடையாது. மெல்கிசேதேக் மூலமாய் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே, ஆபிரகாம் உண்மையா இருந்தான். ராஜா சொல்றான், சொதம ராஜா, ஐயா சொத்தெல்லாம் இங்க எடுத்துங்க, ஜனம் மட்டும் கொடுங்க. வேணாம் வேணாம் வேணாம். ஏன்னா நான் ஆசாரியன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன ஆசாரியன்? எப்படி ஆசீர்வதிச்சான்? 23 வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாக கர்த்தரை நேராக என் கையை உயர்த்துகிறேன். எனக்கு வேண்டாம்ப்பா, அநியாயமான பொருள் எனக்கு வேண்டாம். நாளைக்கு என்ன சொல்லுவ? ஆபிரகாம் நான் ஐஸ்வர்யன் ஆக்கின்னு சொல்லுவேன். என்ன தான் பிரச்சனை? மக்கள் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க, பின்ன நான் கொடுத்தனே. இந்த ஊழியத்தில் நடந்து இருக்கிறது. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு சின்ன உதவி செய்த ஒரு சகோதரன் பிற்காலங்கள்ல நான் கொடுத்தனே உடனே அப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன், ஒரு கடிதம் எழுதினேன். நீங்க கொடுத்த தேவன் திரும்ப கொடுத்துடுவார். ஆனால் அவர் கொடுத்த தேவன் திரும்ப எடுத்துடுவார். நியாயமா? சரியாகுமா? குழந்தை பிறந்து செத்துதே. இன்னைக்கு உன் பிள்ளைகள் உயிர் இருப்பதுக்கு தேவ கிருபை தான். அதுக்கு காசு கட்டின, பணம் கட்டினியா? அந்த ஜீவனை அவர் திரும்ப எடுத்துக்கொண்டால் நீ என்ன செய்வாய்? மூஞ்சி காஞ்சி அப்படியே அடர்ந்துட்டு பொல்லாத ஆவிகள். நீ செய்வதை தேவன் செய், மனுஷனை செய்யக்கூடாது. மனுஷன் செஞ்சீங்கன்னா உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. உலகமெல்லாம் தாறுமாறாய் கிடக்கிறது, சபைகள்லாம் தாறுமாறாய் கிடக்கிறது. என்ன நீதி நியாயம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு அமெரிக்க பிரசிடன்ட் பேசுறா, நீ கொடுக்க போய் தான் நான் ஊழியம் பண்றான், நீ கொடுக்காத ஊழியம் பண்ண முடியாது, இது கேவலம் அல்ல, எனக்கு கொடுப்பது தேவன் என்று நீ நம்புவாயா? அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக, நான் எழுப்புதல்ல, தசமாக முக்கியம் கிடையாது, தியாகம் தான். அல்லேலூயா, தியாகம் தான், தியாகம் தான் முக்கியம். எனக்கு கர்த்தர் காசு கொடுக்க சொல்ல எவ்வளவு கொடுத்துருப்பேன். நீ தான் வேணும். எதுக்கு? எழுப்புதலுக்கு வேணும். எழுப்புதல் அவமானம், நிந்தனை தான், சிறுமை தான், பசி தான், பட்னி தான். ஒரு தடவை ரொம்ப வருத்தத்தால, ஆண்டவரே நான் படிச்ச படிப்பை சின்ன கிளினிக்கு ஆரம்பிச்சேன் ஆண்டவரே. ஆகவே போர்டு வாங்கினேன், டாக்டர் பால் சாலமன் போட்டுட்டு ஸ்டெதோஸ்கோப் வாங்கிட்டேன், மருந்தெல்லாம் வாங்கிட்டேன். கத்த சொல்றாரு, நீ போர்டை வச்சேன்னா உன்னை கீழே வச்சிட. ஐயோ கத்தாவி, என்ன செய்ய தெரியலையே. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. தேவன் எழுப்புவதற்கு அழைச்சிருக்கார். இல்லாட்டி உங்களை இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சரி ஆண்டவரே, கஷ்டம் சுமக்கிறேன், வருமாதான் எழுப்புதலா நீ செய்ய போற, விடமாட்டேன். பயங்கர சத்துரு எதிர்த்து நின்னும் போது அதெல்லாம் நின்றுதான் தேவ ஊழியம் செஞ்சிருக்கும். உடனே ஒரு நாள் நேசமணி கடையில், ஐயா வாங்க, ஏன்னா அந்த குடும்பத்தை முழுமையை வழிநடத்தி எடுப்பதில் தான், வாங்க அப்படி கூப்பிட்டுறாரு. உள்ள இளநீ வெட்டி கொடுக்காரு. கதவு திறந்து போற, அது கதவை திறக்கும் போது அங்க எழுதிருக்கு டாக்டர் பால்சாலமன். நான் போட்ட போர்டு அங்க அங்க கதவா போட்டிருக்கு. என் பணம், என் வேலை, என் சம்பளம் நினைக்கிற மக்கள் இருக்கட்டும், தேவன் அழைத்திருந்தால் தேவன் சேவிக்க வழியை பாருங்க. தேவனை ஆசீர்வதிக்கும் போது தேவன் நினைக்க மறவாதிருங்கள். ஏன்? ஊழியக்காரனுக்கு அதான் பிரமாணம், ஊழியக்காரனுக்கு அதான் பிரமாணம். என்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதி தேவனை சேர்ந்தது, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு பகுதி தேவன் சேர்ந்தது மாதிரி எல்லா லேவியருக்கும் ஒரு பகுதி தேவன் சேர்ந்தது. உன் ஜீவனை மீட்ட ஊழியம் மேன்மையடைய வேண்டாமா?